போன வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம்சன் ரெட் 062 அப்படின்ற இந்த ரெட் கலர் தான் நம்ம வந்து அவுட்லைனுக்கு கொடுக்க போகிறோம். பாடி பார்ட்டுக்கு மட்டும் நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக கிரிம்சன் ரெட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ அதே நேரத்தில் டவலுக்குலாம் நம்ம அதை கொடுக்க மாட்டோம். ஒன்லி பார்த்திங்கன்னா இந்த பாடி, அதுக்கப்புறம் இந்த வேஸ்டியோட எட்ஜஸ்ஸு, காது, கை, இந்த இடங்கள் மட்டும் நம்ம வந்து இந்த கிரிம்சன் ரெட்டை கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னோட கலர் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிம்சன் ரெட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ தட் நான் இதே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக தண்ணி எடுத்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணாலே பொதுவாக போஸ்டர் கலரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்சிட்டாலும் திருப்பி வந்து தண்ணி விட்டு அதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே அக்ரிலிக்காக இருந்ததுன்னா அது வந்து காஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், பிச்சு தான் போடணும். பட் போஸ்டர் கலரில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அவுட்லைன் எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்றோம். நல்லா மைன்யூட்டாக கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் லைட்டாக நீங்கள் அப்படியே ப்ரெஷ்ஷை வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக்கு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பாகைக்கு அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ நேற்று யூஸ் பண்ண அதே க்ரீன் தான், கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் டார்க் க்ரீனையும் லைட்டாக கொஞ்சம் பிளாக்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷேடிங்க்கு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக நமக்கு இது பார்த்திங்கன்னா க்ரீன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே இந்த தலைப்பாகைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தலைப்பாகை கொடுத்தாச்சு. இப்போ லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணி விடணும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷை நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தொடச்சிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படியே இழுத்து விடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த துண்டில் எட்ஜஸில் வந்து நம்ம டார்க் கலர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நேற்று சொன்னேன் இல்லைங்களா, அதே கோபால்ட் ப்ளூ தான். ஸோ அதை அப்படியே டைரெக்டாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். மறுபடியும் ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த எட்ஜஸில் இருக்கிறத அப்படியே அந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் எடுத்து விட்டுறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து விடணும், இல்லாட்டி அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் ப்ரெஷ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ரியாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஒரிஜினல் டவல் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பெயிண்டிங்கோட எஃபெக்ட் வந்து தெரியாது. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவுட்லைன் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தாமரையை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெஷல் பிங்க்னு ஒரு கலர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெஷல் பிங்க் அப்படின்ற ஒரு கலர் 406. ஸோ இந்த கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த கலர் என்னோடய பேலட்டில் இருக்கிறதுனால ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதை அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த ஸ்பெஷல் பிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேட் டு டார்க் ஷேடு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலெலாம், அதாவது ஃப்ளவரோட மேலெலாம் நம்ம டார்க் ஷேட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த அவுட்லைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கிரிம்சன் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் கொஞ்சம் இருந்தால் போதும் நமக்கு, லைட்டாக
லைன் போடுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும், அந்த ஃப்ளவரை வரைகிறதுக்கு. ஸோ இனிஷியலாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளவரோட எட்ஜஸை அப்படி இழுத்து விட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் எடுத்து அதில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த கலர் கரெக்டாக மெர்ஜ் ஆகிக்கும். லைட்டாக தண்ணியாக எடுத்துக்கிறோம், அதாவது தண்ணினா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரில் இருக்கிறத அப்படியே நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ நல்லா தொடச்சிருங்க ப்ரெஷ்ஷை. தொடச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் எடுத்துக்கிட்டு ஸோ கீழேருந்து மேலே அப்படி இழுத்து விட்றேன். ஸோ அந்த தாமரை வந்து கையில் அழகாக இருக்கிறது நம்மளால் தெரிய முடியும், பார்க்க முடியும். இப்போ மறுபடியும் ஸ்பெஷல் பிங்க் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை எட்ஜஸ்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தாமரை நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் ஒர்க்கு தான். ஸோ பேக்ரவுண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்ஷியன் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா 351 PRUSSIAN பெர்ஷியன் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் மோஸ்ட்லி என்னென்ன பேக்ரவுண்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா டார்க் க்ரீனு, பெர்ஷியன் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்லெட் ரெட்டுன்னு ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டு கொடுக்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா பிரைட்டான பிக்சர் இருக்கிறதுனால பின்னாடி பேக்ரவுண்டு வந்து டார்க்காக இருந்ததுன்னா இது நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் பெர்ஷியன் ப்ளூவே யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய சொன்ன மாதிரி அடிக்கடி தீரக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெர்ஷியன் ப்ளூ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் காலி ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே 1-2 பாட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும் இந்த ப்ரீமியம் கலர்ஸ்லாம். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஏரியாவை. போட்டு நல்லா அந்த கலரை மிக்ஸ் பண்ணிவிடுங்க, தண்ணி விட்டுட்டு கலர் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இது வந்து 2 கோட் கொடுக்கணும், ஏன்னா முதல் கோட்டில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக வராது. ஸோ அதனால் 2 கோட்டு கொடுத்தா தான் அந்த போர்டோட எஃபெக்ட் வந்து பின்னாடி பேக்ரவுண்டோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட் கொடுத்து முடிச்சிட்டோம் பேக்ரவுண்டில். இப்போ செகண்ட் கோட் மறுபடியும் நம்ம வந்து அதே கலரை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நான் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐ ஓப்பனிங் பண்ணிடலாம்.